தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். குடும்ப ஆட்சி நடத்தி வரும் கருணாநிதியும் ஸ்டாலினும் தனது வயதை காட்டி வாக்கு சேகரித்து வருவதாக அதிமுக நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நிதி அமைச்சர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்து நடிகை விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக பொருளாளர் ஸ்டாலின் செல்லும் இடமெல்லாம் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கருணாநிதி பிரச்சாரத்துல சொல்றாரு, எனக்கு வயசு 92, எனக்கு வயசாயிடுச்சு, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. அவரோட மகன் ஸ்டாலின், எனக்கு வயசு 63, திருப்பி போட்டா 36, நான் இன்னும் இளைஞன் தான், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க, இவங்க வயசு சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற தேமுதிகவினரை அதிமுகவினர் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்தொகுதி தேமுதிக வேட்பாளர் மாதேஸ்வரன் தனது ஆதரவாளர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அதிமுகவினர் சிலர் தேமுதிகவினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த தேமுதிகவினர் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக மக்களை பற்றி நினைக்காத முதலமைச்சர் நமக்கு தேவையில்லை என்று தெரிவித்தார். சென்னை